இன்று காலை தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் இது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். வெற்று காகிதத்தால் பட்டமிடக்கூடிய பாசாங்கு வேலைதான் தமிழக அரசினுடைய இந்த பட்ஜெட் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை மறந்த திமுக அரசினுடைய பட்ஜெட் இது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து தவேக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்துகள் என்னென்ன? தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்ற தலைப்பில் இந்த 2 பக்க அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, ஈட்டி விடுப்பு சரண், 15 நாட்கள் வரை பணப்பலன், 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்து பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம். அதே போன்று அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை என்றும், காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகளை எடுக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார். அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பின் ஏன் என்ற கேள்வியும், அதே போன்று கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா, இல்லை வழக்கம் போலான விளம்பர மாடல் அரசின் வெற்று அறிவிப்பா என்பது போக போகதான் தெரியும் என்றும், அண்ணா பல்கலையை தரவரிசையில் மேம்படுத்துவது அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை என்றும், மாறாக மக்கள் நலம் சார்ந்து எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை. தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் 100 வழங்கப்படும் என்பது என்ன ஆனது என்று தெரியவில்லை. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறிப்பு வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மேலும் ரேஷனில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளும் என்ன ஆயின என்றே தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். பொதுமக்களை வெகுமாக பாதிக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடியதாக மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனதோ வெற்றி விளம்பர அரசுக்கே வெளிச்சம் என்று குறிப்பிட்டிருக்கார். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியரின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு ஏதும் இல்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்கள் இருவருமே ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடு ஆகும். அதே போன்ற மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலையை இந்த பட்ஜெட் அறிவிப்பு என்றும், இந்த ஏமாற்று வேலைக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதை இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என தன்னுடைய 2 பக்க அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.